கரூர்ல நடந்த தாவேகா தலைவர் விஜயினுடைய பரப்புரையில ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி இப்போ வரைக்கும் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் அதுல உயிரிழந்திருக்காங்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். சரி, இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தா, அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்பவும் நிறைய கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல எழும்பிக்கிட்டு இருக்கு. சமூக ஊடகங்கள்ல நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் போய்கிட்டு இருக்கு. எது உண்மை எது பொய் அப்படின்னு நமக்கு தெரியல. காவல்துறை தரப்புல இருந்து அவங்களுடைய விளக்கத்தை கொடுக்குறாங்க, தாவேகா தரப்பினர்ல இருந்து அவங்களுடைய விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஒரே படத்துக்கும் ஒரே வீடியோவுக்கும் 2 தரப்புல இருந்தும் வேற வேறு மாதிரியான பதில்கள் வரதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு சில முக்கியமான கேள்விகளுக்கு சமூக ஊடகங்கள்ல இருந்து திரும்ப திரும்ப எழும்பக்கூடிய கேள்விகளுக்கு இப்ப வரைக்கும் ஆதாரத்தோட இருக்கக்கூடிய ஒரு சில உண்மைகளை நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல காவல்துறை மேல வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தாவேகா தரப்பினர் மட்டும் இல்லாம பொதுமக்கள் கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தாவேகா தரப்பினர் கேட்ட அந்த இடத்தை கொடுத்திருந்தா இந்த அளவுக்கான ஒரு மோசமான விபத்தை தவிர்த்திருக்கலாம், அப்படி கொடுக்காம வேற ஒரு இடத்த கொடுத்ததுதான் மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல தாவேகா கட்சியினர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லைட் ஹவுஸ் பகுதி அந்த இடத்த கேட்டிருக்காங்க. இரண்டாவதா உழவர் சந்தை இடத்தை கேட்டிருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய வீடியோக்கள்லையும் அது மட்டும் இல்லாம சில ஊடகங்கள் நேரடியா கள ஆய்வு பண்ணதுலையும் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த உழவர் சந்தை அப்படிங்கிற இடம் உண்மையாகவே ஒரு குறுகலான இடமா தான் இருக்கு. ஆனா இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது ஒரு 4 வழிச்சாலையா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. எவ்வளவு கூட்டங்கள் இருந்திருந்தாலும் ஒரு 40-50 பேர் இருந்தா கூட ஒரு சலசலப்பு ஏற்படும் போது, கூட்டம் பிரிந்து போகும்போது கண்டிப்பா அந்த 4 வழிகள்ல ஏதாவது ஒரு வழியில போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் அந்த இடம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் காவல்துறையினர் அந்த இடத்தை தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தாவேகாவினருடைய குற்றச்சாட்டா இருக்கு. அந்த 2 இடங்களும் தர முடியாதுன்னு காவல்துறை சொன்னதுனால தாவேகாவினர் இந்த வேலுச்சாமிபுரம் அந்த இடத்தை எழுதி கொடுத்து மனு கொடுத்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க பரப்புரை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செஞ்சிருக்காங்க. இது குறித்து காவல்துறை தரப்புல தமிழ்நாட்டினுடைய ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா அப்படிங்கிற இடத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஒரு சைடு வந்து இதுல வந்து பெட்ரோல் பங்க் இருக்கு, இன்னொரு பக்கம் அமராவதி ஆற்றினுடைய பாலம் இருக்கு. அதனால 2 பக்கங்கள் மட்டும்தான் அக்சசபிளா இருக்கும். அதுலயுமே கூட்டம் அதிகமாகும் போது தேவையில்லாத விபத்துக்களை ஏற்படுத்தும். ஏன்னா பாலம் அப்படிங்கிறது ஒரு விபத்து ஏற்படக்கூடிய ஒரு இடமா தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது அது தேவையில்லாத ஒரு ரிஸ்கை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அந்த இடத்த அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் உழவர் சந்தை அப்படிங்கிறது அது ரொம்பவே ஒரு குறுகலான ஒரு இடமா இருக்கு. அதுலேயுமே பரப்புரை நடத்துறதுக்கு ஏற்ற இடமா அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி இந்த வேலுச்சாமிபுரத்தை ஏன் கொடுத்தோம் அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை பண்ணிட்டு போனாரு. அங்க வந்து ஒரு 15,000 to 20,000 பேர் வந்து வந்திருப்பாங்க. தாவேகாவினர் எங்க கிட்ட கேட்டது வந்து ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி தான் கேட்டாங்க. அதனால தான் நாங்கள் அந்த இடத்த வந்து சஜஸ்ட் பண்ணோம். அவங்களுமே அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் மனு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏடிஜிபியும் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, மின்சாரம் துண்டிக்கப்படுறது. இந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுனால தான் நிறைய சலசலப்பு ஏற்பட்டு இந்த விபத்து ஏற்படுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு நிறைய தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை பார்த்தோம். நமக்குமே அந்த வீடியோவில் பார்க்கும்போது தெல்ல தெளிவாக தெரியுது, அங்கே ரொம்ப இருட்டான ஒரு பகுதியில் தான் மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. விஜய் பேசக்கூடிய அந்த ஃபோக்கஸ் லைட்டுகளை தவிர மக்களுக்கு வேற பாதைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே அந்த இடத்துல இல்லை அந்த கூட்டத்தில் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த வச்ச ஃபோக்கஸ் லைட்டாக இருக்கட்டும், அங்கே ஏற்பாடு பண்ண அந்த மின் விளக்குகள் எல்லாமே வந்து தாவேகாவினராகவே ஏற்பாடு பண்ணிக்கிட்ட மின் விளக்குகள். மின்சாரத்துறையிலேருந்து அவங்க எதுவுமே ஏற்பாடு பண்ணி தரல. ஜென்ரேட்டர் மூலியமா இவங்க ஏற்படுத்தின அந்த விளக்குகள். கூட்டத்தில் இருந்து மக்கள் பிரிந்து போகும்போது எப்படியாவது தப்பித்து போயிடணும் அப்படிங்கிறது போகும்போது அந்த ஜென்ரேட்டர் இதுக்குள்ள அந்த தடுப்புகளை எல்லாம் உடைச்சிட்டு போறதை நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். அதில் ஏற்பட்ட அந்த விபத்துகளால தான் வயர்கள் கட்டாயி அதனால தான் அந்த இடத்துல வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச தகவல். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஊடகங்கள் பேட்டி எடுத்ததில் அங்கே பக்கத்தில் இருந்த வீடுகளில் இருக்கிறவங்க, கடைகளில் இருந்தவங்க எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் மின்சாரம் எதுவுமே துண்டிக்கப்படலை, இவங்களுடைய அந்த ஜென்ரேட்டரில் வந்து நிறைய பேர் விழுந்துட்டாங்க அதுக்குள்ள, அதில் தான் வயர் கட்டாயி அந்த இடத்துல மட்டும்தான் கரண்ட் போச்சே தவிர எங்கள் வீடுகளுக்கோ கடைகளுக்கோ
எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சாரத்துறையுமே அதைத்தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து முழுவதுமாக கரண்ட்டை கட் பண்ணல, நாங்கள் பண்ணோம். எப்போ பண்ணோம் அப்படின்னா விஜய் வர்றதுக்கு முன்னாடி காவல்துறை எங்களுக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி மரத்து மேலே ஏறுறாங்க, கரண்ட்டு கம்பத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் வந்து மின்சாரத்தை தடை பண்ணோம். அப்புறம் திரும்பவும் அது வழக்கம் போல் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே விஜய் வர்றதுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விஜய் மேலே செருப்பு வீசினது மாதிரி ஒரு வீடியோ வந்தது. நிறைய பேர் அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு சதி வேலையாக தான் இருக்குது, அதனால தான் செருப்பை தூக்கி வீசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே அந்த வீடியோ இல்லை, அந்த வீடியோ வந்து பொய்யான வீடியோ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. இல்லை, அந்த வீடியோ வந்து உண்மையான ஒரு வீடியோ தான். அந்த பரப்புரை நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் மேலே பல முறைகள் வந்து செருப்பை தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. அப்போவுமே அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதும் அதற்கு பிறகு எடுத்த வீடியோக்கள்லையும் நிறைய விஷயங்களையும் அங்கே இருந்து பார்த்தவங்க சொன்னதை வச்சுமே நமக்கு தெரிய வருது. செருப்பை வீசியதும் உண்மைதான், அந்த இடத்துல சலசலப்பு ஏற்பட்டதும் உண்மைதான். ஆனால் அந்த சலசலப்பு எல்லாமே அங்கே இருக்கிறவங்க அதற்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுகிறது, நிறைய பேர் அங்கே அடிபட ஆரம்பிச்சிட்டாங்க, மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதோட சலசலப்பு தான் இருந்ததா அங்கே இருந்தவங்களுமே சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆம்புலன்ஸ் விஷயம். பொதுவாகவே இந்த ஆம்புலன்ஸ் வந்து அரசியல் கட்சிகளுடைய பரப்புரையில் வர்றது வந்து கடந்த சில நாட்களாக ஒரு அரசியலாகவே பார்க்கப்படுது. இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னா விஜய் வந்து பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அங்கே இருந்த காவல்துறையினர் வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கெல்லாம் கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பல மாவட்டங்கள்ல இருந்து பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் இருந்து நிறைய ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல 1-2 ஆம்புலன்ஸ் வரும்போது அங்கே இருக்கிறவங்க வழிவிடுறாங்க. அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வரும்போது அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் மாதிரி நம்ம பரப்புரையை வந்து கெடுக்கிறதுக்காக சதித்திட்டம் தீட்டி யாரோ இதை வேணும்னே அனுப்புகிறாங்கன்னு சொல்லி அங்கே வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்களையும் தாக்கக்கூடிய நிகழ்வு வந்து நடந்திருக்கு. முறையா பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. ஆனால் இது குறித்து ஏடிஜிபி என்ன சொல்றாரு அப்படின்னா, பொதுவாகவே நாங்கள் 150 பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நாங்கள் பணிக்கு அமர்த்துவோம் அதிகாரிகளை. ஆனால் இங்கே கூட்டம் அதிகமாக வரும், 10,000 வராது, ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக வரும்னு தெரிஞ்சுதான் நாங்கள் 50 பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற கணக்கில் 500 காவல் அதிகாரிகளை வந்து நாங்கள் பணிக்கு அமர்த்தியிருந்தோம் பாதுகாப்புக்காக. எங்கள் தரப்புல இருந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது சரியான அளவில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் தரப்பினுடைய கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இப்படி மாறி மாறி 2 தரப்புகள்ல இருந்துமே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சமூக ஊடகங்களில் நிறைய விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. எப்படி இந்த ஆம்புலன்ஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அங்கே நடந்த தள்ளுமுள்ளுகளாக இருந்தாலும் சரி, மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி, காவல்துறையினர் இடத்தை தர மறுத்ததாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே எப்படி இந்த கோர சம்பவம் நடக்கிறதுக்கு சாதகமாக அமைஞ்சிச்சோ, இந்த சாதகமாக அமைந்த காரணங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது அப்படிங்கிறது தாவேகா தலைவரினுடைய வருகையில் அமைந்த அந்த தாமதம் தான். இதை நிச்சயமாக தாவேகா தலைவர் விஜய் இதுக்கு பொறுப்பேற்று தான் ஆகணும். அந்த கட்சியினரும் இந்த குற்றச்சாட்டை அவங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா காலையில் 8:45க்கு நாமக்கல்ல பேசுறதா அனுமதி வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தை தான் அறிவிக்கவும் செஞ்சுருக்காங்க. அதற்காக அங்கே இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் காலையில் 2 மணிலேருந்தே அங்கே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியும். பொதுவாகவே ஒரு பரப்புரைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் தாமதமாக வராரு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். அது எப்போ சாதாரணமாக விஷயமா இருக்கும் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் பக்கத்தில் வந்துட்டாரு, பக்கத்தில் தான் இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க அப்படிங்கும்போது அது ஒரு சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பேச சொன்ன நேரத்தில் தான் நான் ஊர்ல இருந்தே கிளம்புறாரு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க, விஜய் வந்தார் அப்படின்னா கூட்டம் வரத்தான் செய்யும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த பொறுப்புகளை உணர்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் சரியான நேரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு தார்மீகமான ஒரு விஷயம். ஆனா தாவேகா தலைவர் விஜய் அதை செய்ய மறுத்துறாரு. அப்படி நாமக்கல்லையுமே கூட பேசப்படாத விஷயம் என்ன அப்படின்னா, கரூர்ல நடந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இங்கேயும் இருந்திருக்கு. அங்கேயும் நிறைய மக்கள் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேட் ஆகியிருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்கு.
அதெல்லாம் காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள நடந்ததுனால மக்களால எப்படியோ அந்த இடத்த விட்டு போக முடிஞ்சிச்சு. அந்த இடம் கொடுத்ததும் ஒரு காரணமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இங்க கொடுத்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடமா இருந்திருக்கும், மக்கள் வெளியில போறதுக்கு ஈஸியான ஒரு இடமாவும் இருந்திருக்கு. அதனால மக்கள் எப்படியோ போயிட்டாங்க. ஆனா கரூர்ல அப்படி கிடையாது. நாமக்கல்ல இருந்து விஜய் கரூர் வரும்போது நாமக்கல்ல இருந்த கூட்டத்துல இருந்த அந்த அவருடைய ரசிகர்கள் அவரை பின்தொடர்ந்து கரூருக்கும் வந்திருக்காங்க. அப்படி கரூர்ல காலையில இருந்து விஜய்க்காக காத்துக்கிட்டு இருந்த கூட்டம் அதிகரித்து மதியத்துக்கு மேல பள்ளிக்கு போன மாணவர்கள் எல்லாரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க, வேலைக்கு முடிச்சுட்டு வந்தவங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி கூட்டமா அந்த இடத்துல ஏற்கனவே கூட்டம் இருக்கும்போது நாமக்கல்ல இருந்து வந்த கூட்டமும் சேர்ந்து அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஏற்பட்டிருக்கு. மக்களால உள்ள இருக்கிறவங்க கிட்ட தன்னால முடியலனா கூட வெளியில போக முடியாத சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த விபத்தும் நடந்திருக்கு. அதற்கு பிறகு நடந்த எல்லாமே நமக்கு தெரியும். அந்த பரப்புரையில அங்கங்க மக்கள் வந்து தண்ணி கிடைக்காம தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. விஜயே இங்கிருந்து தண்ணி பாட்டில்களை கொடுத்தது, ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட சொல்லி விஜயே சொன்னாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு 39 பேர் உயிரிழந்த சம்பவ இடத்திலே உயிரிழந்துதான் மருத்துவமனைக்கு போனாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அடுத்ததா தாவேகா தலைவர் விஜய் மேலையும் தாவேகா கட்சி மேலையும் வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு, இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டுருச்சு. ஆனா தாவேகா தலைவர் விஜய் கரூர்ல இருந்து உடனடியாக சென்னை புறப்பட்டு போனாரு. அந்த சம்பவ இடத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வரல, மருத்துவமனைக்கு வரல அப்படின்னு ஒரு தரப்பினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மருத்துவமனைக்கு வந்தார் அப்படின்னா நிச்சயமா கூட்டம் கூடும், தேவையில்லாத சலசலப்புகள் பிரச்சனைகள் ஏற்படும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படும், அதனாலதான் அவர் சென்னை போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த மாதிரியான சூழ்நிலையில அவர் வந்தார்னா நிச்சயமா கூட்டம் கூடும். அது எல்லாமே நம்மளாலையும் புரிந்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அவர் திருச்சி விமான நிலையத்துக்கு போகும்போது செய்தியாளர்களை பார்த்து தன்னுடைய இரங்கலை கூட தெரிவிக்காம போயிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அது நிச்சயமா ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு குற்றச்சாட்டு தான். அது மட்டும் இல்லாம சரி விஜய் வந்தாதான் இந்த மாதிரி கூட்டம் கூடும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஆனா விஜய்க்கு அடுத்துள்ள அந்த பொதுச் செயலாளர் ஆனந்தாக இருக்கட்டும், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் இப்படின்னு கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களோ நிர்வாகிகளோ யாராவது கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்கணும்ல. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் நடந்ததுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. ஆனா இந்த ஏற்பாட்டாளர்களா இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்தவங்க யாருமே ஏன் அங்க வரல? அதற்கு பிறகு ஒரு 24 மணி நேரம் வரைக்குமே யாருமே எந்த அறிக்கையும் விடல. தாவேகா தலைவர் விஜயோட ட்வீட், அந்த அறிக்கையுமே 15 மணி நேரத்துக்கு பிறகு வந்துச்சு அறிக்கை. ட்வீட் அங்க சென்னை போனோடனே போட்டுட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரை தாண்டி யாருமே எதுவுமே பேசல, களத்துல வந்து ஏன் நிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதுக்குமே நிச்சயமா அந்த கட்சியை சேர்ந்தவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும், பல கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் அடுக்கடுக்கா முன்வைக்கப்பட்டாலும், காவல்துறை மேலேயும் சரி, தமிழ்நாடு அரசு மேலேயும் சரி, தாவேகா கட்சியினர் மேலேயும் சரி, இது எல்லாமே விசாரணைக்கு பிறகுதான் எது உண்மை எது பொய், இந்த மாதிரி ஒரு கோர சம்பவம் நடக்கிறதுக்கு யாருடைய கவனக்குறைவு காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அப்படி எல்லாம் தெரிய வந்ததற்கு பிறகு இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, காவல்துறையா இருந்தாலும் சரி, தாவேகா கட்சியாக இருந்தாலும் சரி, யார் இதற்கு காரணமா இருக்காங்களோ அவங்க நிச்சயமா முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்.